மாது, நான் போய் வருகிறேன். இப்பொழுது நீதான் வீட்டிற்கு பெரியவன். அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். எல்லோரும் மெச்சும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். சரி அப்பா. போய் வருகிறேன் கமலா. போய் வாருங்கள். கமலா, போய் வாருங்கள். அப்பா, என்னப்பா? டில்லில இருந்து எனக்கு நல்ல நல்ல பொம்மையெல்லாம் வாங்கிட்டோப்பா, மறந்துட கூடாது. சரியப்பா, வருகிறேன் கமலா. அம்மா, தாயின் பணிக்காக அனுப்பிவிட்டு அவரை பத்திரமாக காப்பாற்ற சீக்கிரம் என்னுடன் சேர்ப்பது உன் பொறுப்பு. இதோ பாருங்க, இது கைது செய்யப்பட்ட சுல்தான்களின் ஒற்றர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. பாபர் எதிரிகளுக்கு யானைப்படை அனுப்ப முடிவு செய்து விட்டதாக இந்த கடிதம் தெளிவாக சொல்லுகிறது. சதி. அன்று பாமினி சுல்தான்கள் அனுப்பிய சமாதான உடன்படிக்கையின் ரகசியம் இப்போதுதான் புரிகிறது அப்பாஜி. வீணாக காலதாமதம் செய்துவிட்டோம். பாபரின் யானைப்படை வரும் முன் நம் படைகளை அனுப்பி எதிரிகளின் அணியை சிதறடிப்போம். தாதா, சாயிம் ஷாலங்கி பாதுஷா சலாம் சலாம் சலாம். என்ன செய்கிறேன்? சும்மா மாங்கன்று நட்டுக்கிட்டு இருக்கிறேன். நட்டக்கன்று வளர்வது எப்போது? வளர்ந்து பலன் தருவது எப்போது? அப்படி பலன் தரும் போது நீர் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டீரே. ஆமா பாதுஷா, இப்படியே நம்ம பெரியவங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு மாமரம்ங்கிற ஜாதியை நாம கண்ணால பார்த்திருக்க முடியுமா? உங்க பெரியவங்க சும்மாவே இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க மயிலாசனத்துல உட்கார்ந்து இருக்க முடியுமா? உண்மை உண்மை, நீர் சொல்வது ரொம்ப சரி. சபாஷ் தாதா. சலாம் பாதுஷா, சலாம். இந்த நட்ட கண்ணு பலன் கொடுக்க 8 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா பாபரோட நாட்டுல நட்ட உடனே பலன் கொடுத்துருச்சு. சபாஷ் தாதா, சபாஷ். இயற்கையில மாமரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பாபரோட ராஜ்யத்துல வினாடிக்கு வினாடி பலன் கிடைச்சிடுது. உமது புத்தியே புத்தி. கொண்டு வந்த பலன் தீர்ந்து விட்டது. அச்சா, அரண்மனையில் வந்து எம்மை சந்தியுங்கள். அப்படியே ஜஹாபனா. பாரும் தாதா, பாதுஷா நாட்டிலே வினாடிக்கு வினாடி பலன் கிடைக்குது இல்லையா? யாரெங்கே பொன்னாணயங்கள் கொண்டு வா. மன்னிக்க வேண்டும் ஆலம்பனா, எனக்கு தேவை பொன் நாணயங்கள் அல்ல. வேறென்ன? ஜாகீர் வேண்டுமா? மாளிகை வேண்டுமா? இரண்டும் அல்ல, நியாயம் வேண்டும். யாருக்கு என்ன அநியாயம் நடந்தது? விஜயநகரத்திற்கு. விஜயநகரமா? நீ? ஆம், விஜயநகரத்து குடிமகன். ஆலம்பனா, அன்று நான் தெருவிலே நடத்திய நாடகம் உங்களை சந்திப்பதற்காக.
பாதுஷா, அவதிப்படப் போகும் ஆயிரம் ஆயிரம் மக்களை, குருதி கொட்டப் போகும் குழந்தைகளை, பெண்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது. அதை நினைவுபடுத்தி உறுதி பெற்று போகவே நான் வந்தேன். விவரமாக சொல். பாமினி சுல்தான்கள் விஜயநகரத்தின் மீது அநியாயமாக படையெடுத்திருக்கிறார்கள். அதற்கு தாங்களும் தங்கள் யானைப்படைகளை அனுப்பி உதவியுள்ளீர்கள். உங்கள் ராயர் மண்ணாசை பிடித்தவர் என்பதை அறிந்து கொண்டே தெற்கில் ஒரு சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டு தில்லியையும் விழுங்க முயற்சிப்பதாக செய்தி வந்தது. இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை. ராயத்தின் படைகளை தானே நடத்தி சண்டை செய்கிறார். யானைப்படைகள் பலமாக மோதுகின்றன. யானைப்படைகள் நமக்கு சீக்கிரமே வந்துவிடும். சூழ்ச்சி இதுவரை எனக்கு தெரியாமல் போய்விட்டது. யாரெங்கே? நமது யானைப்படையை தடுத்து நிறுத்தி திருப்பி கொண்டு வா. என்ன பாஷா? எவரோ மோசக்காரன் பாதுஷா பாபரை நேரில் சந்தித்து யானைப்படைகள் அனுப்புவது வழியில் தடுத்து நிறுத்தி இருக்கிறான். யானைப்படைகள் வரவில்லையா? வீரனாவ் எங்கே? நடந்ததை கேள்விப்பட்ட உடனே அவனும் தப்பி ஓடிவிட்டான். துரோகம் துரோகம். ஹாய்குதார். வெற்றி வீரர்களே, விஜயநகர பெருங்குடி மக்களே, சாம்ராஜ்யத்தின் வரலாற்றிலே இன்று ஒரு பொன்னேடு ஆரம்பமாகிறது. அநீதியையும் ஆக்கிரமிப்பையும் எதிர்த்து போராடி போராடி வேரோடு சாய்த்து விட்டோம். அந்த வெற்றி திருநாளை இன்று கொண்டாடுகிறோம். இந்த வெற்றி நமது வெற்றி அல்ல. தீரம் காட்டி தியாக போர் புரிந்து நாட்டுக்கு அமைதி தந்த அந்த நல்லவர்களுக்கு தலை சாய்ந்து வணக்கம் செலுத்துகிறோம். இந்த இன்பமயமான நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரும் கடமை இருக்கிறது. அதுதான் கத்தி பலமின்றி தனது புத்தி பலத்தினால் வெற்றி தேடித் தந்த ஒருவருக்கு நமது நன்றியை செலுத்துவது. உங்கள் முன்னிலையில் நானே அந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். மகாமந்திரி, அரியாசனத்தில் எம்மை கொலுவிருக்க வைத்து அல்லும் பகலும் இடையராது உழைக்கும் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? குருதேவர் வித்யாரண்ய சுவாமிகளால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் உங்கள் அறிவுத்தரத்தினால் தான் இந்த உன்னத நிலைமையை அடைந்துள்ளது. இன்று நாம் கொண்டாடும் இந்த வெற்றிக்கும் மூல காரணம் நீங்கள் தான். அதற்கு நாம், இந்த நாடு, நாட்டு மக்கள் அனைவரும் தெரிவிக்கும் நன்றிக்கு அறிகுறியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். இந்த வெற்றிக்கு காரணம் நான் அல்ல. என்ன? நீங்கள் இல்லையா? வேறு யார்? தில்லியிலிருந்து யானைப்படைகள் சமயத்தில் வந்திருந்தால் நாம் வெற்றியின் நிழலை கூட கண்டிருக்க முடியாது. வராமல் தடுத்து நிறுத்தியவன் ஒரே ஒரு வீரன். அவனேதான் இந்த பரிசுகளுக்கு அர்ஹதையுடையவன். அந்த வீரன் யார் அப்பாஜி? இந்த சாம்ராஜ்யத்தில் காலடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையிலே இருக்கும் ஒரு துர்பாகியசாலி பிரபு. மன்னர் முகத்திலே விழிக்க கூடாதென்று நாட்டை விட்டே துரத்தப்பட்டவன். ராமகிருஷ்ணனா? ஆம், அவனேதான் பிரபு. நாடு காக்க நினைத்த அந்த நல்லவன் மாலை சூடிய மணியாளை விட்டு
மழலை பயிலும் குழந்தையை விட்டு மரணமே நேரலாம் என்று தெரிந்திருந்தும் வடதிசைக்கு சென்று பாபரை கண்டு யானப்படியை தடுத்து நிறுத்தி சாம்ராஜ்யத்திற்கு வெற்றி தேடி தந்தவன் அவனேதான் பிரபு. அப்பாஜி, நீங்கள் இவ்வளவு பெரிய குற்றம் செய்தீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மகாபிரபு, இந்த செய்தியை ஏன் எனக்கு தெரிவிக்கவில்லை? கொடுத்த வாக்கு என்னை தடுத்து நிறுத்தியது. அப்பாஜி, ராமகிருஷ்ணனை நான் காண வேண்டும், கண்டு அவன் மன்னிப்பை பெற வேண்டும். இன்றே அதற்கு வழி செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அவன் முகத்திலே நான் விழிக்கும் வரை உண்ணவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன். என் உயிர் போனாலும் கவலை இல்லை. ஐயோ, வேண்டாம் அண்ணா, வேண்டாம். உண்ணாவிரதத்தின் தொல்லையை நீங்கள் உணரமாட்டீர்கள். ஒருவேளை உண்ணாவிட்டாலும் உடம்பு இழைத்துவிடும், மயக்கம் வந்துவிடும், உட்கார முடியாது, நடக்க முடியாது, தூங்க முடியாது. ராமகிருஷ்ணா, 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 வந்துவிட்டாயா? வந்துவிட்டாயா ராமகிருஷ்ணா? மறுபடியும் உன்னை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டதா? வேண்டாம் அண்ணா, வேண்டாம். சாலையோடு என் தலையும் கடந்துவிடும். மரண தண்டனை இன்னும் ரத்து செய்யப்படவில்லை. இது என்ன வேஷம் ராமகிருஷ்ணா? என்ன செய்வது மகாபிரபு? எனக்கு இந்த வெற்றி விழாவை காண வேண்டும் என்ற ஆசை கொள்ளையோ கொள்ளை. அதற்கு என் மனைவி விட்டால் தானே. நான் வீட்டில் இருந்து புறப்படும் போதே என் மனைவி என்னை தடுத்து, இந்தாருங்கள், உங்கள் உயிரில் எனக்கும் சரி பங்கு உண்டு, ஆகையால் நீங்கள் போக வேண்டாம், போக வேண்டாம், இப்போது ராயர் உங்களை பார்த்தால் உங்களது தலை போய்விடும் என்று பயமுறுத்தினார். இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் வெற்றி விழாவையும் காண வேண்டும், என் தலையும் தப்ப வேண்டும். அதற்காக இந்த பாறையை தலை மீது மாட்டிக்கொண்டு வந்தேன் பிரபு. ராமகிருஷ்ணா, நான் உனக்கு செய்த கொடுமைகளை மறந்துவிடு. உன் தியாகத்தை விஜயநகர சமுதாயத்தின் எந்த தலைமுறையும் மறவாது. மன்னர் மாறலாம், மண்டலங்கள் வேறுபடலாம், ஆனால் தென்னவன் நாட்டுக்கு நீ செய்த சேவை கல்லின் மேலிட்ட எழுத்து போல் காலகாலங்களுக்கு ஒளி வீசும். நீ விகட கவி மட்டுமல்ல, புரட்சி கவி, சாம்ராஜ்ய வரலாற்றிலே சாகாத இடம்பெற்ற வீரக்கவி. மனம் கரிகிறது மன்னா, மகிழ்வு மேலிடுகிறது இந்நாள். இன்று நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 5 மணிகளும் தென்னவரின் கோட்டை வாயிலிலே ஒலிக்கின்றன. இடைவிடாமல் ஒலிக்கின்றன. 8 திசையும் கேட்கும்படி ஒலிக்கின்றன. ராமகிருஷ்ணா, விஜயநகர கவியரங்கிலே நீ ஒரு தனி இடம் பெற்றுவிட்டாய். உன் சேர்க்கையால் அது மங்காத புகழும் பெருமையும் அடைகிறது.